இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழ்ந்துட்டுருக்கா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு 40 வயசு. இப்போ வந்து லைஃப் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் மாத்திரை மருந்து ஊசியினால் ஓடின்னு இருக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் பிடுங்கி விட்டால் எல்லாம் 30லேயே போயிடும். புரியுது அவங்களுக்கு? ஆனால் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சித்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் வாழ்ந்துருக்கிறா. அவள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கிறதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் முறைகளை சொல்லியிருக்கு. இந்த மூச்சு இருக்குது பாருங்க, இந்த பிராணன், இந்த பிராணவாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 நிலைகள் இருக்குது. பூரகம், கும்பகம், ரேச்சகம்னு 3 நிலை. பூரகம்னு சொன்னால் மூச்சை உள்ளே இழுக்கிறது, கும்பகம்னா உள்ளே நிலை நிறுத்துறது, ரேச்சகம்னா வெளியே விடுறது. புரியுது அவங்களுக்கு? இந்த 3 நிலைகள். அந்த காலத்து சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதனால் என்ன பண்ணுறோம், நம்முடைய எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் பண்ணி வாயு அதிகமான மூச்சை வந்து விரயம் பண்ணுறோம். நம்ம அதிகமான மூச்சு தேவையில்லாமல் இப்போ மராத்தான் ஓட்டம், அந்த ஓட்டம் இந்த ஓட்டம்லாம் ஓடி 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 நிறைய பேர் மூச்சை விரயம் பண்ணுறான். தேவையில்லாமல் நடந்து வாக்கிங் போய் மூச்சை விரயம் பண்ணுறான். புரியுது அவங்களுக்கு? இந்த மூச்சை யார் அதிகமாக உள்ளெழுத்து வெளியே விட்டுட்டே இருக்கிறாளோ அவளுக்கு ஆயுள் குறையும். இது சாஸ்திரம் சொல்கிறது. காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இந்த பூரகம்னு மூச்சை உள்ளே வாங்கிட்டு உள்ளே இழுத்துண்டு அவ்வாட்டு தியானத்தில் தவத்திலேயே தவத்திலேயே இருந்து தபஸில் இருந்து அப்படியே மூச்சை காற்ற பல வருஷ கணக்காக நிப்பாட்டி வச்சு அப்புறம் ஒரு தடவை ஏதாவது ஒரு சத்காரியங்கள் வரும்போது வெளிப்படும்போது செய்யணுங்கிற அவசியம் ஏற்படும் போது அந்த மூச்சை வெளியே விடுவா. ரேஷகம்ங்கிற இதில் வெளியே விடும்போது அதில் கொஞ்சம் செலவழிப்பாள். இந்த மாதிரி அவள் மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறது வெளியே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் இவ்வளோ மூச்சுங்கிறது பிறக்கும் போதே இவ்வளோ மூச்சு இருக்குங்கிறது பிரம்மா வந்து தலையெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தீர்மானம் பண்ணுறது. இத்தனை தடவை மூச்சு விடுவான்னு இவ்வளோ கணக்கு இருக்குது. அந்த மூச்சை யார் சீக்கிரம் செலவழிக்கிறாளோ அவளுக்கு ஆயுள் வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால தான் நம்ம இதில் பிராணாயாமம்னு சொல்லி ஒரு மூச்சு பயிற்சியே இருக்குது. அதில் மூச்சை உள்ளே இழுத்து உள்ளே நிப்பாட்டி வெளியே விடுறது. இந்த மாதிரிலாம் வந்து சித்தர்கள் முனிவர்கள் அந்த காலத்தில் இந்த பிராணாயாமங்கிற முறையில் அதிக நாள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாமளும் இந்த பிராணாயாமங்கிற முறையை கடைப்பிடித்தால் நாமளும் அதிக ஆண்டுகள் வாழலாம், எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல்.